நம்ம நன்றி மசாலா மலேசியா வரப்போகுது. இது பேர் வந்து வில்லேஜ் வறுத்தக்கறி. இது வந்து ரொம்ப ஈஸியா சமைச்சிடலாம். எப்படி சமைக்கணும்னு யாருக்கும் தெரியல, பின்னாடி படிச்சு பார்த்தாலும் புரியல அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் டைரக்டா யூடியூப் கூட்டு போயிருதா. 1 கிலோ பேஸ்ட்டுக்கு 10 லிட்டர் தண்ணி, 2 கிலோ நண்டு போட்டு கொதிக்க வச்சா சூப்பர் ரெடி. எல்லாமே கமர்ஷியல் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 வருஷம் நம்மளுக்கு கிடையாது. ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ்ல கெட்டு போயிடும். அப்ப எந்த ஒரு பொருள் கெட்டு போதோ அது உடம்புக்கு கெடுதி இல்ல. இந்தியால எந்த அளவுக்கு தேவைப்படுதான்னு தெரியல. மலேசியா மக்கள் ரொம்ப மிஸ் பண்றாங்க. கண்டிப்பா நம்ம இந்தியா வந்தாவே மெயினா நிறைய பேர் இப்ப இந்தியா வர்றது ரீசன் வந்து சாப்பாடுக்காண்டி தான். நம்ம ஊர் உணவு அப்படின்னாவே ஒரு தனி பாரம்பரியம் இருக்கு. அதனால ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் உணவு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மலேசியா மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர் மசாலா, நம்ம மசாலா இப்போ மலேசியா முழுக்க கிடைக்க போகுது. மலேசியால இருந்து நம்ம நண்பர்கள் வந்திருக்காங்க நம்ம மசாலாவை மலேசியா கொண்டு போறதுக்கு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க மலேசியா போயிருந்தோம். மலேசியா போகும்போது ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட மசாலா வந்து சாம்பிள் நிறைய டைம் வாங்கி டேஸ்ட் பார்த்து வந்தோம். ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்க எப்படியாச்சும் மலேசியாவுக்கு இந்த நன்றி மசாலாவை கொண்டாடணும் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. சரிங்க, நம்ம கண்டிப்பா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சம்பந்தமா நம்ம ஃபேக்டரிக்கு விசிட் வந்திருந்தாங்க. நன்றி மசாலா ஃபேக்டரியும் பார்த்துட்டாங்க, நம்மளோட ஷோரூமும் பார்த்துட்டாங்க, நம்மளோட ரெஸ்டாரண்ட்டும் பார்த்துட்டாங்க. நிறைய வகையான மசாலா அவருக்கு பிடிச்சிருக்கு. குறிப்பா மலேசியானாவே அந்த மாமா கடை ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இல்லையா, அந்த மாமா கடைக்கு உண்டான சிலான மசாலா நம்ம நிறைய லான்ச் பண்ண போறோம். நன்றி மசாலா அப்படின்றது எப்பவுமே நம்ம ஊர் மசாலா, நம்ம வீட்டு மசாலா அப்படின்னு தான் நாங்க நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபேக்டரிக்கு கூட்டு போயிருந்தோம். ஃபேக்டரியில வந்து நம்மளோட ப்ராசஸ் என்ன, எப்படி நம்ம இந்த மசாலா தயாரிக்கிறோம், பிரசர்வேட்டிவ், கலர், ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் இல்லாம நேச்சுரலா எப்படி மசாலா கொடுக்க முடியுது அப்படின்றத தெளிவா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சவுத் இந்தியன் பேஸ் கிரேவி. இந்த ஒரு சவுத் இந்தியன் பேஸ் கிரேவி வச்சு கிட்டத்தட்ட 40 ரெசிபி பண்ணலாம். அதாவது இப்போ நீங்க ஒரு சிக்கன் குழம்பு பண்றீங்க, இந்த பேஸ்ட போடணும், சிக்கனை போடணும், மசாலா போட்டா சிக்கன் குழம்பு, இந்த பேஸ்ட போடணும், மசாலா போடணும், மட்டன் போட்டா மட்டன் குழம்பு, அந்த மாதிரி இந்த பேஸ்ட போடணும். நம்ம பரோட்டாவுக்கு சால்னா மசாலா இருக்குல்ல, சால்னா மசாலா போட்டு சிக்கன் வச்சா சிக்கன் சால்னா ரெடி. இது வந்து ஒரு பேஸ் கிரேவி மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்வீட் ஆவறது. சவுத் இந்தியன் பேஸ் கிரேவி. இது வந்து செஸ்வான் சாஸ். செஸ்வான் சாஸ். ஆமா, இந்த செஸ்வான் சாஸ் நம்ம வந்து எப்பவுமே ரெடிமேட் வாங்குறது இல்ல. ப்ராப்பர் ஒரிஜினல் செஸ்வான் சாஸ். இது செஸ்வான் சிக்கன், செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், செஸ்வான் நூடுல்ஸ், இந்த மாதிரி செஸ்வான்ல ஒரு 20 ஐட்டம் பண்ணலாம். கிராப் சூப். நம்ம கருமத்தம்பட்டியில வந்து நம்ம தள்ளுவண்டி காலத்துல இருந்து நண்டு சூப் வந்து ஃபேமஸ். அதுதான் சொன்னாங்க. மத்த மசாலால குறைவு, ஆனா நன்றில வந்து நண்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு. இது என்ன பண்ணுவோம்னா டைரக்டா சூப் ஓபன் பண்ணுவோம், பாத்திரத்துல போடுவோம். 1 கிலோ பேஸ்ட்டுக்கு 10 லிட்டர் தண்ணி, 2 கிலோ நண்டு போட்டு கொதிக்க வச்சா சூப் ரெடி. சூப்பர் ரெடி. இது நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். நாங்க மஷ்ரூம் சூப் செய்யறது மாதிரி நீங்க நண்டு சூப். அதுக்கு ஒரு மசாலா இருக்கு, அது காமிக்கிறேன் நானு. சரி, ஓகே. எல்லாமே கமர்ஷியல் பேக். இது என்ன மேட்டர்னா, இதுல பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 வருஷம் நம்மளுக்கு கிடையாது. ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ்ல கெட்டு போயிடும். அப்ப எந்த ஒரு பொருள் கெட்டு போதோ அது உடம்புக்கு கெடுதி இல்ல. அவ்வளவுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். அதுக்கப்புறம் நம்மளோட ரெட்ராட் யூனிட்டுக்கு கூட்டு போயிருந்தோம். அதுல என்னன்னா பிரியாணி பேஸ்ட், குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, இது எல்லாமே கெமிக்கல் இல்லாம ரெட்ராட் பண்ணி எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க கிட்ட நாங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்க எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்மளோட நன்றி மசாலா அவங்க தான் மலேசியாவுக்கு எடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு இது இப்போதான் புதுசா இறக்கிருக்கோம் மிஷின். இப்போ இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சு வெளில எடுக்கிறது எல்லாம் அந்த ஹேமர் மில்லு, பல்வரசர்னுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். இது வந்து தான் நம்ம பல்கா குக் பண்ற குக் ஒர்க். இது இப்போ நம்ம எல்லாமே குக் பண்ணலாம்னு வைங்களேன். சமைக்கிற பொருள் எல்லாமே இதுல குக் பண்ணலாம். பிரியாணி, கிரேவி, குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே குக் பண்ணலாம். ஆனா நம்ம ரெகுலரா குக் பண்றோம்ல அந்த மெத்தட் வேற, இதுல குக் பண்ற மெத்தட் வேற. லைவா நம்ம பிரியாணி குக் பண்ணா வேற ஸ்டைல். ஆமா, இன்கிரிடியன்ட்ஸ் அதான், குக்கிங் ஸ்டைல் மாறும், குக்கிங்கும் டெம்பரேச்சரும் மாறும். அது எல்லாமே நிறைய இருக்குன்னு வைங்களேன். இதுல வந்து ஒரு கரண்டி இருக்கும், அந்த கரண்டி வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து குக் பண்ணி இதுல இருந்து எடுத்துட்டு போயிடும். இப்ப நம்ம வந்து மசாலால பிரசர்வேட்டிவ் போடாம நம்ம தயார் பண்றோம் இல்லையா, பிரசர்வேட்டிவ் போடலன்னா ஒரு பொருள் கெட்டு போகும். அப்ப நேச்சுரலா கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வெயில்ல காய வைப்பாங்க, நல்லா வறுப்பாங்க. அதனால தான் எல்லாத்தையுமே நீங்க வறுத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல அரைப்பாங்க. இப்ப இன்னும் இப்போ வரைக்கும் சில மசாலா கம்பெனில வந்து வறுக்காம தான் அரைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிரசர்வேட்டிவ் போடுவாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ட்ரையர். இது மிளகா இப்போ மழை டைம், இது இப்போ எங்களுக்கு யூஸ் இருக்காது. இப்போ நான் வறுத்தா மட்டும் போதும். ஆனா மழை டயத்துல நான் காய வைக்கணும், அதுக்கப்புறம் வறுக்கணும்.
இதுல கொஞ்சம் மாய்ஸ்டரை நாம ரிமூவ் பண்ணுவோம், வறுக்கிறதுல பாதி மாய்ஸ்டர் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ காய வைக்கிறதுல டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாது, வறுக்கிறதுல தான் டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு பொருள் வறுத்தா மனம் ஜாஸ்தியா வரும். அப்போ இது ட்ரையர், இதுல எல்லாமே நம்ம காய வச்சுக்கலாம். இதுக்குள்ள லோட் பண்ணிட்டு உள்ள விட்டோம்னா காஞ்சிரும் வைங்களேன். இது வந்து வறுக்கிறது, அது காய வைக்கிறது, இது வறுக்கிறது. இது வந்து சொன்னாலே உங்களுக்கு இந்த புது யூனிட் செட் பண்ணிட்டு இருக்கேன்னு, அந்த புது யூனிட்டுக்கு உண்டான மிஷின் எல்லாம் இது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், R&Dக்குன்னு நம்ம வந்து ஃபுல்லா நம்ம தான் டைம் செலவு பண்ணுவோம். அப்போ வெயிட் கம்மியா இருக்கிற பொருள், மல்லி, மிளகாய், சீரகம், சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் இதுல ரோஸ்ட் ஆயிரும். இது வந்து ட்ரம் ரோஸ்டர், இது வந்து உருளி ரோஸ்டர். இதுக்குள்ள வந்து ஒரு அலுமினியம் பாத்திரம் இருக்கும் பாருங்களேன். இது வந்து ஃபுல்லி எஸ்எஸ், இது வந்து அலுமினியம். இதுல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்க, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, மாதிரி நம்ம கடலப்பருப்பு, துவரம் பருப்பு, இந்த இட்லி பொடி, சாம்பார் பொடிக்கெல்லாம் இதுல தான் வறுக்கணும். இதுல வறுத்தா தான் அதோட சுவை வந்து எக்ஸாக்டா நம்ம நினைக்கிறது கிடைக்கும். நம்ம ஆர்டிபிஷியலா எதுவும் போடாம நேச்சுரலா எப்படி டேஸ்ட் வருதுன்னா இந்த மாதிரி மிஷினரி வச்சு நம்ம குக் பண்றதுனால தான் வைங்களேன். இந்த தள்ளுவண்டிக்கு அப்புறம் தான் சிவகண்ணனோட அனைத்துமே இதுக்கு பின்னாடி தான் இருக்கு. பின்னாடி இல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கா. முதல் புள்ளியார் சொல்லி வந்து இவர் தான் போட்டது. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு நினைவு சின்னமா இங்க வச்சீங்க. ஆமா, இந்த இங்க இருக்குல்ல என்றும் நினைவில், இது நானே எழுதி அதை டெவலப் பண்ணி என்னைக்குமே நினைவிலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். என் நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதேன்னு இருக்காங்க. அதனால மீண்டு வளர்றது வாழ்த்துக்கள். சரி, ஓகே, சாப்பிட போயிடலாமா? அவங்க நன்றி மசாலாவோட ஃபேக்டரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. இது நாட்டுக்கோழி மல்லிச்சாறு, இது ஓகே, இது நான் சொல்றேன். நண்டு சூப்பு, இது நம்மளோட சிக்னேச்சர். இது நம்மளோட தள்ளுவண்டி காலத்துல இருந்து இந்த நண்டு சூப்பு தான். முதல்ல ஒரு தள்ளுவண்டி வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு தள்ளுவண்டி வச்சிட்டேன். சில இடத்துல நண்டு சூப்புக்காக நண்டு ரசம்னு சொல்லி விக்கிறாங்க. என்ன டிஃபரன்ஸ்? இதுதான் சேம். இது வந்து உங்க நன்றி மசாலாவா? நன்றி மசாலா. நன்றி மசாலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஸ்ட் எடுத்து காமிச்சல, அதோட நாட்டுக்கோழி மல்லிச்சாறு, இது போக மட்டன் எலும்புச்சாறு இருக்கு. லோக்கல்ல ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு கருமத்தம்பட்டி சுத்தி ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட நீங்க எந்த டாக்டர் கிட்ட போனாலும் நண்டு சூப்பு குடிங்கன்னு ஒரு ரெஃபர் பண்ணுவாங்க. லாஸ்டா மெடிசன் எழுதி விட்டு, டாக்டர் செட்டிங்லாம் எதுவும் போடல சொல்லுவாங்க. அவங்க நிறைய டாக்டர் நம்ம கிட்டே வாங்கிட்டு போவாங்க. நீங்க இதை குடிச்சீங்கன்னாவே சில்லுன்னு வேர்த்துரும். நீங்க இந்த மசாலா இருக்குல்ல, இந்த மசாலாவை நெய்யில தான் வறுக்கணும், அப்பதான் அந்த மசாலாவோட அரோமா வரும். இந்த மசாலா வறுக்கிறதே வந்து நெய்யில வறுத்து ரெடி பண்றது. நல்லா டெண்டரா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த கிரில் நீட்டா இருக்கு. இது நம்ம ரெஸ்டாரண்ட்ல கலரே கிடையாது. இப்போ இதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்க? இது வந்து ஒரு 15 இன்கிரிடியன்ட்ஸ் மேரினேட் பண்ணிட்டு வச்சிரது. ஆமாங்க, அதோட கிரில் பண்றது. அப்படியே எடுத்து ஏத்திடுறோம். இதுவும் எப்படி பண்ணுவாங்கன்னா, மசாலா வந்துரும், பாக்கெட் ஓபன் பண்ணனும், 1 கிலோ மசாலாக்கு இவ்வளவு மஸ்டர்ட் ஆயில் ஊத்தணும், இவ்வளவு தயிர் போடணும், எல்லாம் ஒண்ணா போட்டு கலப்பாங்க, கோழில தடவி மாட்டிடுவாங்க. இது புதுசா ஒருத்தர் வேலைக்கு வந்தாலும் அவர் பண்ணிடுவாரு. இதுக்கு ப்ரொஃபஷனல் மாஸ்டர் செஃப் தேவையில்ல நம்மளுக்கு. இதுதான் இதோட சிக்கன் சிந்தாமணி. ஓகே, எனக்கு போதும் பா ஸ்டார்டர். அங்க உள்ள ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா வெளில போனாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஊர் உணவு அப்படின்னாவே ஒரு தனி பாரம்பரியம் இருக்கு. அதனால ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் உணவு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நன்றி மசாலா ஷோரூம் கூட்டு வந்தோம். இங்க நிறைய மசாலா எல்லாமே டிஸ்ப்ளே பார்த்தாங்க. ஸ்டிக்கர் தான் ஓட்றோம். ஆமா, நாட் இஸ் நாட் டேக்கிங் டூ மச் காஸ்ட். பட் இது வந்து பாக்ஸிங் சொல்லும்போது உங்களுக்கு ஆமா அதேதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன ஐட்டம் எல்லாமே நம்ம ஃபைன் டைனிங்க்கு உள்ள எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட ரெடியா இருக்கு. நம்ம மலேசியா இறக்கும் போது இதுல வந்து நம்ம பட்டர் சிக்கன் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், இது எல்லாமே இறக்கிடுவோம். ஏன்னா இந்தியால எந்த அளவுக்கு தேவைப்படுதான்னு தெரியல. மலேசியா மக்கள் ரொம்ப கண்டிப்பா நம்ம இந்தியா வந்தாவே மெயினா நிறைய பேர் இப்ப இந்தியா வர்றது ரீசன் வந்து சாப்பாடு காண்டி தான். இப்ப ஒரு தமிழ்நாட்டு ட்ரிப்னு சொல்லி ஒரு வாரம் வர்றோமே, மெயினா வந்து அந்த ருசியா சாப்பிடுறதுக்கு தான் வர்றேன். இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு பிரியாணியுமே சூப்பர்ப்பா. மலேசியா மக்களுக்கு நம்ம பிரியாணி பிடிச்சிருக்கு. இது பேர் வந்து வில்லேஜ் வறுத்தக்கறி. இது வந்து ரொம்ப ஈஸியா சமைச்சிடலாம். எப்படி சமைக்கணும்னு யாருக்கும் தெரியல, பின்னாடி படிச்சு பார்த்தாலும் புரியல அப்படின்னா இந்த QR ஸ்கேன் பண்ணீங்கன்னா QR பண்ணிடுமா. என்னஜி கொஞ்சம் பழைய மாடல் யூஸ் பண்றேன், தப்பு. டைரக்டா யூடியூப் கூட்டு போயிருதா. வாவ். இப்போ இந்த கிராமத்து வறுத்தக்கறி மசாலா, வில்லேஜ் வறுத்தக்கறி எப்படி குக் பண்றதுன்னு இந்த வீடியோ வந்துரும். இந்த வீடியோ பார்த்து ஈஸியா சமைச்சுக்கலாம். சூப்பர். இது வந்து பவுடர், பிரியாணி மசாலா பவுடர். இதுல வந்து 50 கிராம் மசாலா எடுத்தா 1 கிலோ பிரியாணி செஞ்சிடலாம். ஆனா அதுல நீங்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா எல்லாமே போடணும். இதுல வந்து போட தேவையில்ல. இது ரெண்டுக்கு தான் வித்தியாசம். இது வந்து பீ ஸ்டைல் மீன் ரோஸ்ட். ஓ, அது வேற வேற. இது வேற மாதிரி மசாலா, பேர் வந்து வேறயா இருக்கு. இது வந்து நம்ம இது ரோஸ்ட் தான், பீச் ரோஸ்ட். இது பீச் ஸ்டைல், அதாவது பீச் போனா மட்டும் இது யூஸ் பண்ணணும். பீச்ல மட்டும் அந்த மீன் நீங்க கிடைக்கும் வாங்குனீங்கன்னா. ஆனா இனிமே நீங்க வீட்ல சாப்பிடலாம். சரி, ஃபைன். சோ இப்போ வந்து இது வந்து நம்ம
ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கு. சொல்றது மட்டும் இல்ல, நம்ம வந்து தாராளமா ப்ரோமோட் பண்ணலாம் ஆக்சுவலி. கண்டிப்பா. ஸோ அந்தந்த இப்போ இது ஒரு பெரிய இது ஜி. உங்க துபாய்க்கும் நீங்க இப்பவே ஒரு கன்சைமர் ரெடி பண்ணிடுவோம். கூடிய விரைவில் மலேசியா வரப்போகுது. நம்மளோட நன்றி மசாலா, நம்ம தமிழ்நாடு நம்ம நன்றி மசாலாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி மலேசியா வாழ் தமிழ் மக்கள் எல்லாருமே நம்ம நன்றி மசாலா வரப்போகுது. கூடிய விரைவில் மீட் பண்ணுவோம் மலேசியால. இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. மலேசியால இருந்து நம்ம நண்பர்கள் வந்திருக்காங்க. சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்ப சமீபமா நம்ம வந்து மலேசியா வந்திருந்தோம். மலேசியா போகும்போதும் சரி, சிங்கப்பூர் போகும்போதும் சரி, நிறைய சப்போர்ட் வந்து நம்ம நண்பர்கள் தான் பண்ணாங்க. நம்ம கூட வந்து சையத் இருக்காரு, அப்புறம் வந்து அபு இருக்காரு, அப்புறம் நம்ம பெத்தபி பெருமாள் இருக்காரு, நம்ம நவநீதன் சார் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்க வீடியோல இருந்து பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, மலேசியாவுக்கு இன்னும் கூடிய விரைவில் நம்மளோட நன்றி மசாலா வந்து மலேசியா ஃபுல்லா கிடைக்க போகுது. சையதும் அபுவும் தான் நம்ம நன்றி மசாலா எடுத்துட்டு வராங்க. இவங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சைன் அப் பண்ணிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் வந்துடும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மலேசியா மக்களுக்கு நம்ம நன்றி மசாலா எந்த அளவுக்கு விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க டேஸ்ட் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீல் என்ன? சிவகண்ணன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தி இன்வைட். நன்றி. ஸோ நம்ம மொதாட்டி மீட் பண்ணும்போது நம்ம பிளான் பண்ணோம், அடுத்தாட்டி நம்ம கண்டிப்பாக இந்தியாவில் மீட் பண்ணுறோம், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கும் எங்கள் ஹெரிட்டேஜ் டீமுக்கும் கொடுத்ததுல வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்ட்ரி ஒரு விஷயம், சாப்பாடு ஒரு விஷயம், இன்னைக்கு ஷோரூம். ஸோ வி காட் அ கிளியர் பிக்சர். அதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்து ஒரு கடை வரைக்கும் எப்படி உங்கள் நன்றி மசாலா ட்ராவல் ஆகுறது எங்களுக்கு வந்து ஓப்பனாக நீங்கள் காட்டுறீங்க. சொல்கிற மாதிரி தான் முதல் டைம் வராங்க, நம்ம இதை காமிக்கணும் இதை காமிக்க கூடாதுலாம் கிடையாது. ஏன்னா நம்ம எந்த விதமான கெமிக்கலும் ப்ரெசர்வேட்டிவும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லை. நேச்சுரலாக நம்ம வீட்டில் மசாலா எப்படி தயாரிக்கிறோமோ நாங்கள் அதை கொஞ்சம் ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு தயாரிக்கிறோம். இதுதான் வித்தியாசம் ஒழிய மற்றபடி நன்றி மசாலா உங்கள் வீட்டு மசாலா. நான் அடிக்கடி சொல்கிறது தான். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நன்றி மசாலாவை பற்றி? நான் வந்தேன், சாப்பிட்டேன். சரி, வீட்டில் செஞ்ச சாப்பாடு மாதிரி இருந்து. ஏற்கனவே மலேசியாவில் நீங்கள் சாம்பிள் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து அதே டேஸ்ட்டு அதே குவாலிட்டி இருந்துச்சு. ஓகே. ஸோ அது அங்கே டேஸ்ட் பண்ணுறதுனால தான் உங்களோட டைப் பண்ணணும்னு இருந்துச்சு. சரிங்க. அதுபடி நம்ம சாப்பிட்டோம், அதுவும் திருப்தி, ரெஸ்டாரண்ட் திருப்தியாக இருந்துச்சு. ஸோ உங்களோட வெளிப்படைத்தன்மையே நம்மளுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. கண்டிப்பாக. அதனால அதை கொண்டு நம்ம மலேசியாவில் ட்ரை பண்ணலாம், நம்ம மலேசியாவில் ஃபுல்ஃபில்லாக இறங்கி இந்த நன்றி மசாலா மேற்கொண்டு கொண்டு போகலாங்கிற ஒரு இன்டென்ஷன்ல சைன் பண்ணி. கண்டிப்பா. என்னன்னா ஒரு நாள் வந்து இந்தியாக்குள்ள தான் இருந்துச்சு, இனிமே இது வெளிநாட்டு மசாலாவா மாறப்போகுது, இன்டர்நேஷனல். அதே போல அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு சாப்பிட்ட உடனே இருந்துச்சு. கண்டிப்பா. நாங்க கண்டிப்பா நம்புறோம் மலேசியா மக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் மலேசியா வரும்போது இவங்க கிட்ட ஒரு கிட் ஒன்று கொடுத்துருந்தேன், நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. அவரே சொல்றாரு பாருங்க, நீங்க கொடுத்தீங்க, அதை சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் இதை கன்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு. இதே மாதிரி தான் ஒரு டைம் ஆச்சும் நம்ம நன்றி மசாலா எப்படி இருக்குன்னு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த டைம் நாங்களாம் சொல்ல வேணாம், நீங்களே வாங்கி சமைச்சிருவீங்க. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். நாங்கள் பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மலேசியாவில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம கோயம்புத்தூரில் நம்ம நன்றி மசாலா ஷோரூமுக்காக அவங்க வந்திருந்தாங்க. நம்ம இங்கே மீட் பண்ணியிருந்தோம். எங்களோட சந்திப்பே வந்து ரொம்ப கலகலப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்து அறிமுகமான ஒரு இது இல்லாமல் ரொம்ப வருஷம் நம்ம பார்த்த அனுபவ ரீதியாக நம்ம அறிமுகமான எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நன்றி மசாலா எப்படி நம்ம தனித்துவமாக தயாரிச்சிருக்கோமோ எல்லாத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. கெமிக்கலே இல்லாமல், கலரே இல்லாமல், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லாமல் நேச்சுரலான மசாலாவை நம்ம முதல் டைமாக மலேசியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மலேசியா அப்படின்னாவே நிறைய கலரு, நிறைய ப்ரெசர்வேட்டிவ், நிறைய ஆர்டிஃபிஷியல் இருக்கும். நம்ம நன்றி மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் கொண்டு போகிறோம், ஆரோக்கியமான மசாலாவை நம்ம மலேசியா மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். விரைவில் நம்ம மலேசியாவில் சந்திப்போம். இந்த வீடியோ மலேசியா மக்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. கூடிய விரைவில் மலேசியாவில் நம்ம சந்திப்போம்.